அழகழகான அன்பு செயலால் அகிலம் இயக்கும் அன்பர்களே, அகிலம் இயக்கும் அன்பர்களே, நம் அன்றாட வாழ்வை கொண்டாடி மகிழ அன்றாட வருகையின் நேரமதில், அன்றாட வருகையின் நேரமதில். அழகழகான அன்பு செயலால் அகிலம் இயக்கும் அன்பர்களே, அகிலம் இயக்கும் அன்பர்களே, நம் அன்றாட வாழ்வை கொண்டாடி மகிழ அன்றாட வருகையின் நேரமதில், அன்றாட வருகையின் நேரமதில். வருக வருகவே வரங்கள் பெருகவே வாழ்வின் பலியிலே, அழகழகான அன்பு செயலால் அகிலம் இயக்கும் அன்பர்களே, அகிலம் இயக்கும் அன்பர்களே, நம் அன்றாட வாழ்வை கொண்டாடி மகிழ அன்றாட வருகையின் நேரமதில், அன்றாட வருகையின் நேரமதில். கடவுளின் அன்பு பிள்ளைகள் நாம் கனமும் மறவும் நம் வாழ்வில், உடனுள்ள யாவரும் நம் உறவே, உயிருள்ள வரையில் இதை நினைப்போம். கடவுளின் அன்பு பிள்ளைகள் நாம் கனமும் மறவும் நம் வாழ்வில், உடனுள்ள யாவரும் நம் உறவே, உயிருள்ள வரையில் இதை நினைப்போம். வாழ்வெனும் தேடலில் நல்லதை செய்கையில் வாழ்விக்கும் இறைவனும் நம்முடன் இணைகிறார், நம்முடன் இணைகிறார், நம்முடன் இணைகிறார். அழகழகான அன்பு செயலால் அகிலம் இயக்கும் அன்பர்களே, அகிலம் இயக்கும் அன்பர்களே, நம் அன்றாட வாழ்வை கொண்டாடி மகிழ அன்றாட வருகையின் நேரமதில், அன்றாட வருகையின் நேரமதில். இறைவன் படைப்பில் மகத்துவமானது ஒளி. அனைத்தையும் படைத்த இறைவன் ஒளியை படைத்த பின்புதான் உலகின் அழகை கண்டார். இருளை அகற்றி வெளிச்சம் தருவது ஒளி. ஒளி நிறைந்தால் அங்கே இருளுக்கு இடமில்லை. இருள் நிறைந்த பாவ வாழ்வுக்கு ஒளியாக வந்தவர் இறைமகன் இயேசு. ஒளியாகவும் வழியாகவும் வந்த இறைமகனை மனதில் கொண்டு அருட்பணி பேட்ரிக் சேவியர் அவர்களை ஒளியேற்ற அன்புடன் அழைக்கிறேன். இறைமகனே மீட்பாக எனும் இனிய கருத்தை இதமாய் இதயத்தில் கொண்டாடிட இனிய மறையுரை வழங்கி சிறப்பிக்க வருகை புரிந்துள்ள அருட்தந்தை மைக்கேல் ஜார்ஜ் பிரைட் அவர்களை ஒளியேற்ற அன்புடன் அழைக்கிறேன். மீட்பராம் இயேசுவின் பாதையை தமதாக்கி எம்மை மீட்பு பாதையில் வழிநடத்தும் அருட்தந்தை ஆண்டனி அவர்களை ஒளியேற்ற அன்புடன் அழைக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் இணைத்து குழுவாக உருவாக்கி வேறுபாடு களைந்து இன்றைய விழாவை சிறப்பிக்கின்ற ஒன்றாம் அன்பியத்தின் சார்பாக அன்பிய நிர்வாகிகளை அன்புடன் அழைக்கிறேன். சபையாக கூடி நற்பணிகள் புரிந்து இறை வார்த்தையை வாழ்வாக்குவோர்களாக மாறிட வேண்டி இரண்டாம் அன்பியத்தின் சார்பாக இரண்டாம் அன்பிய நிர்வாகிகளை அன்புடன் அழைக்கிறேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியாருடைய விழாவின் 6வது நாளை இன்று நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்காக இங்கே கூடி வந்திருக்கின்றோம். இந்த திருவிழா நாட்களில்
இந்த ஆண்டு திருச்சபையானது இளையோரை பற்றி சிந்திக்கின்ற ஒரு ஆண்டு. அதிலும் குறிப்பாக இந்த நாளில் இளையவர்கள் இறைவாக்கினர்களைப் போல, இறைவாக்கினர் எஸ்ராவைப் போல துணிவுடையவர்களாக அவர்கள் தங்களுடைய லட்சியங்களை பேண வேண்டும், லட்சியங்களை அடைய வேண்டும், லட்சியங்களை நோக்கி அவர்கள் பயணம் செய்ய வேண்டும் என்று சிந்திக்க அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். ஆகவே இந்த நாளிலே நாம் இந்த நம்முடைய லட்சியங்கள், இறையாட்சி விழுமியங்களை நாம் வாழ்வதற்கு தேவையான துணிச்சலை நாம் இறைவனிடம் கேட்போம். நாம் துணிச்சல் இல்லாமல் நம்முடைய லட்சிய வாழிலிருந்து நாம் தவறிய நேரங்களுக்காக இறைவனுடைய மன்னிப்பை இந்த நேரத்திலே வேண்டுவோம். மனம் வருந்தி மனம் திருந்தி உன்னில் சரணடைந்தே, என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகிறே. மனம் வருந்தி மனம் திருந்தி உன்னில் சரணடைந்தே, என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகிறே. அன்பு இறைவா, பாவிகளை மீட்கவே நீர் இவ்வுலகிற்கு வந்தீர் என்பதை அறிந்தும் பாவிகளையும் ஏழைகளையும் ஏளனமாக நினைத்து அவர்களை சொல்லாலும் செயலாலும் காயப்படுத்திய ஒவ்வொரு நொடிபொழுதினையும் எண்ணி மனம் வருந்துகிறோம். மன்னித்தருளும் இறைவா. மனம் வருந்தி மனம் திருந்தி உன்னில் சரணடைந்தே, என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகிறே. அன்பு இறைவா, இறைமகனாம் நீர் பெற்றோரை மதித்தும் அவர்களுக்கு பணிவிடைகள் செய்து வளர்ந்தீர். ஆனால் நாங்கள் எம் பெற்றோரை மதிக்காமல், பெரியோர் சொற்படி நடவாமல், தீய நண்பர்களுடன் சேர்ந்து வீணாக பொழுதை கழித்த தருணங்களுக்காக மனம் வருந்துகிறோம். மன்னித்தருளும் இறைவா. மனம் வருந்தி மனம் திருந்தி உன்னில் சரணடைந்தே, என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகிறே. அன்பு இறைவா, நீர் எமக்காக உலகில் பிறந்து பாடுபட்டு சிலுவையில் உயிர் விட்டு அனைத்தையும் மறந்த உன் வழியில் சொல்லாமல் மனம் போன போக்கில் வாழ்ந்து பொழுதுகளை எண்ணி மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம். மன்னித்தரும் இறைவா. மனம் வருந்தி மனம் திருந்தி உன்னில் சரணடைந்தே, என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகிறே. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே. ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தை
போக்குபவரே நீரன் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீரன் மீது இறங்குவே. ஈனரில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, புனித அந்தோணியாரை விண்ணக படிப்பினையால் நிரம்ப திருவுளம் கொண்டீரே. அவருடைய பரிந்துரையால் அதே படிப்பினையை நாங்கள் உண்மையுடன் பாதுகாக்கவும் எங்கள் நன்னடத்தையால் அதை அறிவிக்கவும் எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் எஸ்ரா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. எதிரிகளிடமிருந்து காப்பாற்ற படையினர் குதிரைப்படையே தேவையில்லை. நேர்மையோடு செயல்படும் அனைவர் மீதும் ஆண்டவரின் அருள்வரம் இருக்கும். அவருக்கு கீழ்ப்படிந்தவர் வாழ்வை கண்டடைகின்றார் என்ற உண்மையையும் நம்பிக்கையையும் துணிச்சலையும் கொண்ட இறை வார்த்தைக்கு கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம் எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரை உள்ள இறைவார்த்தைகள். இதன்பின் எங்கள் கடவுள் முன் எங்களை நாங்கள் தாழ்த்தி கொண்டு எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் எல்லா உடைமைகளுக்கும் பயணம் நலமாக அமைய வேண்டும் என்று மன்றாடுமாறு அகாற்றோருக்கு நோன்பு ஒன்று அறிவித்தோம். ஏனெனில் வழியில் எதிர்களிடமிருந்து எங்களை காப்பாற்றும்படி காலாட்படையினரையும் குதிரைப்படையினரையும் எங்களோடு அனுப்பி வைக்குமாறு மன்னரை கேட்க எங்களுக்கு வெட்கமாக இருந்தது. இதற்கு காரணம் நாங்கள் மன்னரை நோக்கி எங்கள் கடவுளின் அருட்கரம் அவரை நேர்மையுடன் தேடுகிற அனைவர் மீதும் இருக்கிறது என்றும் அவரை புறக்கணிப்பவர்கள் அவரது வலிமைக்கும் சினத்திற்கும் ஆளாவார்கள் என்றும் சொல்லியிருந்தோம். எனவே நாங்கள் நோன்பிருந்து இதற்காக எங்கள் கடவுளிடம் வேண்டிக் கொண்டோம். அவரும் எங்கள் மன்றாட்டை கேட்டருளினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பாடல் எண் 22 பக்கம் 16. என் நாயனா என் இறைவன் இருக்கையிலே என்னாளுமே இனி பயமேதும் எனக்கில்லையே.
என் நாயனா, என் இறைவன் இருக்கையிலே என்னாலுமே இனி பயமேதும் எனக்கில்லை. என்னாலும் காப்பார் என் நாயன் இயேசு, என் முன்னே வழி நடப்பார். என் முன்னே வழி நடப்பார். என் நாயனா, என் இறைவன் இருக்கையிலே என்னாலுமே இனி பயமேதும் எனக்கில்லை. பசும்புல் நிறைந்த நிலத்தில் என்னை அழைத்து செல்வார். எந்தன் களைப்பை ஆற்றி என்னை மகிழச் செய்வார். பசும்புல் நிறைந்த நிலத்தில் என்னை அழைத்து செல்வார். எந்தன் களைப்பை ஆற்றி என்னை மகிழச் செய்வார். தாகம் தீர்க்கும் ஓடையில் தாகம் தீர்க்கும் ஓடையில் என்னை அழைத்து தாகம் தணித்து என்றும் மகிழச் செய்வார். என் நாயனா, என் இறைவன் இருக்கையிலே என்னாலுமே இனி பயமேதும் எனக்கில்லை. இருளே சூழும் வேளை பயமே எனக்கு இல்லை. பாதை தவறினாலும் என்னை கூட்டிச் செல்வார். இருளே சூழும் வேளை பயமே எனக்கு இல்லை. பாதை தவறினாலும் என்னை கூட்டிச் செல்வார். அவரின் அன்பும் அருளுமே அவரின் அன்பும் அருளுமே என்னை காக்கும் வாழ்வு வழங்கும் என்றும் உடனிருக்கும். என் நாயனா, என் இறைவன் இருக்கையிலே என்னாலுமே இனி பயமேதும் எனக்கில்லையே. என் நாயனா, என் இறைவன்
எனக்கில்லையே. இரண்டாம் வாசக முன்னுரை. கிறிஸ்தவ வாழ்வு என்பது நம் கிறிஸ்துவின் நம்பிக்கை கொள்வது மட்டுமல்ல, மாறாக அவருக்காக துன்பமும் ஏற்றவும் சாட்சியாக வாழும் அவ்வாழ்வு பிறருக்கு கற்றுக் கொடுப்பதல்ல. செயலின் காட்டுகின்ற பாலம் வாய்ந்த செயலாக மாற வேண்டும். பலத்த துன்பங்களை கடந்து கிறிஸ்துவின் நம்பிக்கை கொண்டு ஒரு மனதோடு போராடி வாழ தூய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து நாம் அழைக்கிறார். இவ்வாசகத்தை வாழ்வாக்குவோம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 1ஆம் அதிகாரம் 27 முதல் 30 வரை உள்ள இறை வார்த்தைகள். ஒன்றை மட்டும் மறந்து விடாதீர்கள், கிறிஸ்துவின் நற்செய்திக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளுங்கள். நான் உங்களை வந்து பார்த்தாலும் நான் வர முடியாத நிலையில் உங்களை பற்றி கேள்விப்பட்டாலும் நீங்கள் நற்செய்தியில் கொண்டுள்ள நம்பிக்கைக்காக ஒரு மனதோடு போராடி ஒரே உள்ளத்தோடு நிலைத்து நிற்கிறீர்கள் என்றும் எதிரிகள் முன் சற்றும் மருளாமல் இருக்கிறீர்கள் என்றும் நான் அறிய வேண்டும். இவ்வாறு நீங்கள் மருளாதிருப்பது அவர்களது அழிவுக்கும் உங்களது மீட்புக்கும் அறிகுறியாகும். இதுவும் கடவுளின் செயலே. ஏனெனில் கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்வதற்கு மட்டுமல்ல, அவருக்காக துன்பங்களை ஏற்பதற்கும் நீங்கள் அருள் பெற்றுள்ளீர்கள். நீங்கள் என் போராட்டத்தை கண்டீர்கள், இப்பொழுதும் அது பற்றி கேள்விப்படுகிறீர்கள். உங்கள் போராட்டமும் அதுவே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் வீடு இறை வேண்டலின் வீடு என்று அழைக்கப்படும். நீங்கள் அதை கள்வர் குகை ஆக்குகின்றீர்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 21 இறைவார்த்தைகள் 12 முதல் 17 முடியும். பின்பு இயேசு கோவிலுக்குள் சென்றார். கோவிலுக்குள்ளே விற்பவர்கள் வாங்குபவர்கள் எல்லாரையும் வெளியே துரத்தினார். நாணயம் மாற்றுவோரின் மேசைகளையும் புறா விற்போரின் இருக்கைகளையும் கவிழ்த்து போட்டார். என் இல்லம் இறை வேண்டலின் வீடு என அழைக்கப்படும் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது. ஆனால் நீங்கள் இதை கள்வர் குகையாக்குகிறீர்கள் என்று அவர்களிடம் சொன்னார். பின்பு பார்வையற்றோரும் கால் ஊனமுற்றோரும் கோவிலுக்குள் இருந்த அவரை அணுகினர். இயேசு அவர்களை குணமாக்கினார். அவர் வியத்தகு செயல்கள் செய்வதையும் தாவீதின் மகனுக்கு ஓசானா என்றும் கோவிலுக்குள் சிறு பிள்ளைகள் ஆர்ப்பரிப்பதையும் கண்டு
தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் கோபமடைந்தனர். அவர்கள் அவரிடம், இவர்கள் சொல்வது கேட்கிறதாம் என. இயேசு அவர்களிடம், ஆம், பாலகரின் மழலையிலும் குழந்தையின் மொழியிலும் உம்மை புகழ ஏற்பாடு செய்தீர் என்றும் ஒருபோதும் மறைநூலில் படித்ததில்லையாம் என்று கேட்டார். பின்பு அவர் அவர்களை விட்டு அகன்றும் நகரத்திற்கு வெளியே உள்ள பெத்தானியாவுக்கு சென்றும் அன்றிரவு அங்கு தங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, கிபி 2ஆம் நூற்றாண்டு மார்க் அவுரேலியூஸ் என்கிற கொடுங்கோலன் கிரேக்க மாகாணத்தை ஆண்டு வந்த நேரம் அந்த நேரம். வேத கலாபனையினால் கிறிஸ்தவர்கள் அனைவரும் கொடுமையான சித்திரவதைகளை அனுபவித்த நேரம் அவனுடைய ஆட்சி காலம். கிறிஸ்தவர்களே இந்த உலகில் இருக்கக்கூடாது, கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் முட்டாள்கள், கிறிஸ்தவ இனம் இந்த உலகில் இருக்கவே கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு கொடும் சினத்தோடு ஆட்சி நடத்தியவன் இந்த மார்க் அவுரேலியூஸ். எந்த அளவிற்கு கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்த முடியுமோ, எந்த அளவுக்கு கிறிஸ்தவர்களை வதைக்க முடியுமோ, அந்த அளவிற்கு அவன் கொலை கருவிகளை உருவாக்கி வைத்திருந்தான். கிறிஸ்தவர்கள் என்று அறியப்பட்டவுடனே அவர்களினுடைய தோலை உயிரோடு உரிப்பதும், அவர்களை முச்சந்தியில் வைத்து எரிப்பதும், கழுமரம் ஏற்றுவதும், சிலுவையில் அறைவதும், தலைகளை கொய்வதும், அவர்களை இன்னலுக்கு உட்படுத்துவதும் அவனுடைய வாடிக்கையான வேடிக்கையான நிகழ்வுகளாக அவனது வரலாற்றிலும் வாழ்விலும் இடம் பெற்றிருந்தது. இந்த அளவிற்கு மக்களை கொடுமைப்படுத்திய ஒரு மனிதன், இந்த அளவிற்கு கிறிஸ்தவர்களை வதைத்த ஒரு மனிதன், எதிரி அரசனினால் கைப்பற்றப்பட்டு விடுவோமோ என்கிற அச்சம் வருகிற போது ஒளிந்தோடி செல்லுகிறான். ஒரு காட்டு பகுதிக்குள் அவன் தஞ்சம் புகுகிறான். அங்கே ஏற்கனவே ஒரு சில மனிதர்கள் இருக்கிறார்கள். இந்த மனிதர்கள் யார் என்று அவன் அலசி பார்த்த போது எந்த கிறிஸ்தவர்களை அவர் அழிக்க வேண்டும் என்று நினைத்தானோ அந்த கிறிஸ்தவர்களிலே ஒரு பகுதி இவனுக்கு பயந்து இந்த காட்டிற்குள் ஏற்கனவே தஞ்சம் அடைந்திருக்கிறார்கள். எனவே அவர்களோடு ஒருவனாக தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டவனாக இந்த மார்க் அவுரேலியூஸ் இருந்து கொண்டிருக்கிறான். ஏலோன் என்கிற இளைஞனுக்கு இந்த அரசனினுடைய முகம் பிடிபட்டு விடுகிறது. இவன் மார்க் அவுரேலியூஸ் என்பதை அவன் கண்டு கொள்ளுகிறான். இந்த நேரத்தில் எதிரி நாட்டு அரசன் ஒரு அரசாணை பிறப்பிக்கிறான். மார்க் அவுரேலியூஸ் என்கிற இந்த கொடுங்கோலனை எந்த ஒரு மனிதன் தன்னுடைய தலையை கொய்து தன்னுடைய இருப்பிடத்திற்கு கொண்டு வருகிறானோ, தன்னிடத்திலே ஒப்படைக்கிறானோ, அவனுக்கு பொன்னையும் பொருளையும் வெள்ளிக்காசுகளையும் அள்ளி தருவேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறான். எனவே இந்த மார்க் அவுரேலியூஸை கொல்லுவதற்காக ஏராளமான மக்கள் காத்து கிடந்தனர். ஒருவேளை இவனுடைய தலையை கொய்து கொண்டு மன்னனிடத்திலே கொடுத்தால் வெகுமதிகள் கிடைக்கும், அரசு அதிகாரங்கள் கிடைக்கும். எனவே எப்படியாவது இந்த மார்க் அவுரேலியஸை கொண்டுவிட வேண்டும் என்று ஏராளமான மக்கள் அவனுக்காக காத்து கிடந்தனர். எந்த நேரத்திலும் இவன் கொல்லப்படலாம் என்கிற எண்ணம் ஏலோனினுடைய மனதிலே உதிக்கிறது. எனவே அவனுக்கு தெரியாமலே அவனுடைய பின்புலமாக நின்று அவனை காத்து கொள்ள வேண்டும் என்று துடிக்கிறான் இந்த ஏலோன். மார்க் அவுரேலியஸை ஒருபொழுதும் மக்கள் கைப்பற்றி விடக்கூடாது, அவனை யாரும் கொலை செய்து விடக்கூடாது, அவன் என்னுடைய எதிரியாக இருந்தாலும் கூட என்னை தேடி தஞ்சம் புகுந்திருக்கிறான், எனவே அவனை கொலை செய்து விடக்கூடாது என்பதில் அவன் உறுதியாக இருக்கிறான். இந்த நேரத்தில் ஒரு கணம் அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த நேரம், ஏறக்குறைய 11 மணி நேரம் இருக்கும். அந்த நேரத்தில் கண்மூடி திறப்பதற்குள்ளாக எங்கிருந்தோ அம்புகள் பாய்ந்து வருவதை இந்த ஏலோன் கண்டுகொள்ளுகிறான். மார்க் அவுரேலியூஸை குறிவைத்து அந்த அம்புகள் விரைந்து செல்வதை அவன் பார்க்கிறான். ஓடோடி சென்று அந்த அரசனுக்கு முன்பாக தன்னுடைய நெஞ்சை விரித்து காட்டியவாறு
அத்தனை அம்புகளையும் தன்னுடைய உடலிலே வாங்கிக் கொண்டு அந்த இடத்திலே இரத்த வெள்ளத்தில் அவன் சரிந்து விழுகிறான். இதனை பார்த்து கொண்டிருக்கிறான் மார்க் அவுரேலியுஸ். கண்களை மூடி திறப்பதற்கு முன்னதாக இப்படி ஒரு கொடுமையான காட்சி அரங்கேறி இருக்கிறது என்று அவன் நினைப்பதற்குள் இந்த இளைஞனினுடைய உயிர் பிரிந்து போகிறது. அந்த நேரத்தில் மார்க் அவுரேலியுஸ் சொன்ன வார்த்தைகள் மிகவும் அழகானவை, அர்த்தமுள்ளவை. அவன் சொன்னான், ஆண்டவர் இயேசுவை என்னுடைய கண்களால் நான் கண்டதில்லை. அந்த மனிதன் எப்படிப்பட்டவன் என்று எனக்கு தெரியாது. அந்த மனிதன் மாட்டு தொழுவத்திலே பிறந்தான் எனவும் அவன் மக்களுக்காக உழைத்தான் எனவும் மக்களுக்கான விடுதலை செய்தியை முன்னெடுத்து சென்றான் எனவும் அவன் சிலுவையிலே அறையப்பட்டான், கொலை செய்யப்பட்டான், இறந்து உயிர்த்தெழுந்தான் என்று சொன்ன போதும் அவனை நான் ஒருபோதும் நம்பியதில்லை. அப்படி ஒரு மனிதன் உயிரோடு வரவே முடியாது என்று நான் வீரமாக முழக்கமிட்டவன். ஆனால் இப்பொழுது சொல்லுகிறேன், அந்த கிறிஸ்து இந்த மனிதனில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எந்த கிறிஸ்துவை நான் மறுதலித்தேனோ, எந்த கிறிஸ்து உயிரோடு இருக்க முடியாது என்று நான் அறிக்கையிட்டேனோ, அந்த கிறிஸ்து இந்த மனிதனில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த இளைஞனினுடைய தியாகத்தில் அந்த கிறிஸ்துவினுடைய தியாகத்தை நான் பார்க்கிறேன். இந்த இளைஞனினுடைய வீரத்தில் அந்த கிறிஸ்துவினுடைய வீரத்தை நான் பார்க்கிறேன். இந்த இளைஞனினுடைய அர்ப்பணத்தில் அந்த கிறிஸ்துவை நான் முழுமையாக கண்டுகொண்டேன் என்று சொன்னவன் அன்றிலிருந்து நற்கருணை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். அன்பிற்கினியவர்களே, ஒரு இளைஞனினுடைய வாழ்வு ஒரு மகா சக்கரவர்த்தி என்றும் ஒரு மாவீரன் என்றும் அழைக்கப்பட்ட ஒரு அரக்கனுக்கு ஒரு மாபெரும் படிப்பினையை கற்றுத்தந்தது. ஆண்டவர் இயேசு ஏதோ 2000 வருடங்களுக்கு முன்னால் இறந்து போன ஒரு மனிதர் அல்ல. அவர் இன்னமும் கிறிஸ்தவர்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்தவ துணிச்சலில் கிறிஸ்துவினுடைய மதிப்பீடுகளை முன்னெடுக்கிற எல்லா மனிதர்களினுடைய இதயங்களிலும் இந்த கிறிஸ்து ஆட்சி செய்கிறார் என்பதை இந்த இளைஞனினுடைய வாழ்வு மிக அழகாக நமக்கு சொல்லித் தருகிறது. அன்பிற்கினியவர்களே, எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவதென்பது இழுக்கு என்று மிக அழகாக நமக்கு சொல்லி தந்த திருவள்ளுவர் பிறந்ததாக கருதப்படக்கூடிய இந்த மண்ணிலே பிறந்திருக்கிறோம், பெருமை கொள்ளுகிறோம். ஆண்டவனை எனக்கு நாவன்மையை கொடு, உம்முடைய பெயரை யாரெல்லாம் துஷ்பிரயோகம் செய்கிறார்களோ, உனக்கு எதிராக யாரெல்லாம் தப்பறைகளை முழங்குகிறார்களோ, அந்த தப்பறைகளை எல்லாம் தகர்த்தறிவதற்கான மிகச்சிறந்த துணிச்சலை எனக்கு கொடு என்று கேட்டு வாங்கி தன்னுடைய போதனைகளினால் தன்னுடைய வாழ்வு முறையினால் இந்த போதனைகளுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமாய் விளங்கிய அந்தோணியாருக்கு நாம் பாதுகாவலராக விழா எடுத்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம், பெருமைப்படுகிறோம். அன்பிற்கினியவர்களே, தூக்கு மேடை அவனுடைய பக்கத்தில் இருக்கிறது. தூக்கு கயிறு அவனுடைய கழுத்தை நெறித்துக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் வீரபாண்டி கட்டபொம்மன் சொன்ன வார்த்தைகள், சாகும் நாள் எனக்கு திருநாளாகும், பெற்றெடுத்த தாய்நாட்டு மண்ணே இதோ வருகிறேன், என்னை ஏற்றுக்கொள் என்று வீரமாக முழங்கிய வீரபாண்டி கட்டபொம்மனினுடைய தமிழ் சொந்தங்கள் என்று நாம் பெருமையாக சொல்லிக் கொள்ளுகிறோம். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று தன்னோடு வாதிடுகிறவன் ஆண்டவனே என தெரிந்த பிறகும் உண்மையை துணிச்சலோடு எடுத்துரைத்த ஒரு நக்கீரனுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு நிச்சயமாக தெரிந்திருக்க முடியும். ஒரு தமிழ் வரலாற்றை நாம் அனைவருமே வாசித்திருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, இந்த துணிச்சல், இந்த வீரம் எங்கே மறைந்து போனது என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. பகத்சிங் தூக்கு மேடையை நெருங்கி செல்லுகிற நேரம் அவனிடத்தில் ஒரே ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, உன்னுடைய கடைசி ஆசை என்ன? உன்னுடைய கண்களில் ஒரு சொட்டு மரண பயத்தை நான் பார்க்க முடியவில்லையே, ஏன் ஒரு மரணத்தை பற்றிய அச்சம் உனக்கு இல்லையா என்று கேட்டபோது அவன் துணிச்சலோடு சொன்ன வார்த்தைகள், என்னுடைய தாய் நாட்டுக்காக என்னுடைய உயிரை அர்ப்பணம் செய்வதில் நான் பெருமைப்படுகிறேன். எனக்காக நீங்கள் ஒரே ஒரு உதவி செய்யுங்கள். தூக்கு கயிறு என்னுடைய கழுத்தை நெரிக்கிற போது என்னுடைய கண்கள் இந்த தேசத்தை பார்த்து கொண்டிருக்கிற வகையில் என்னை தூக்கிலேற்றுங்கள் என்று சொன்னானே, அந்த துணிச்சல் எங்கே காணாமல் போனது என்பதுதான் நமக்கு முன் விரிந்து கிடக்கிற கேள்வியாக இருக்க முடியும். அன்பிற்கினியவர்களே, தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம்பாட செயல்கள் பல செய்து வேடிக்கை மனிதராய் மாய்ந்து போகும் மனிதருள் நானும் அடிவேன் என்று நினைத்தாயோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய், சிந்தனை தாராயோ இந்த மானுடம் பயனுற வாழ்வதற்கு என்று முழங்கிய பாரதியாரினுடைய வீரமும் துணிச்சலும் இன்றைய இளைஞர்களிடத்தில் காணாமல் போயிருக்கிறதோ என்கிற உணர்வும் மேலோங்கி இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, ஒரு சமூக யதார்த்தத்தை அலசி பார்ப்போம்.
ஸ்டீவ்லின் என்பவர் மிக அழகாக சொல்லுவான், இந்த தலைமுறை எப்படி உருவாகி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த தலைமுறையினுடைய பண்புகள் என்று அவன் சுட்டி காட்டுகிற போது 3 மிக முக்கியமான பண்புகளை அவன் சுட்டி காட்டுகிறான். இந்த தலைமுறை ஒதுங்கி செல்லுகிற தலைமுறையாக இருக்கிறது. கண்களை பொத்திக் கொண்டு, காதினை அடைத்துக் கொண்டு, இதயத்தை அடைத்துக் கொண்டு, நான் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று ஒதுங்கி செல்லுகிற தலைமுறையாக வளர்ந்து வருகிறது. இரண்டாவதாக வேடிக்கை பார்க்கக்கூடிய தலைமுறையாக வளர்ந்து வருகிறது. வாட்ஸ்அப்பில் என்ன நடக்கிறது, ஃபேஸ்புக்கில் என்ன நடக்கிறது, அதற்கு எதிராக கண்டன குரல்களை வாட்ஸ்அப்பில் தட்டச்சு செய்வதோடு நம்முடைய எதிர்ப்பு குரலை தெரிவித்து விட்டோம் என்கிற நிம்மதியில் கண்ணயர்ந்து போகிறது இன்றைய இளைய தலைமுறை என்று அவன் குற்றம் சாட்டுகிறான். மூன்றாவதாக செல்ஃபி தலைமுறை. ஆபத்தில் இருக்கிறவனோடும் ஆபத்துக்கு உதவி செய்கிற போதும் செல்ஃபி எடுத்துக்கொண்டு அதிலே ஒரு நிறைவு அடைகிற தலைமுறையாக இந்த தலைமுறை உருவாகி வருகிறது என்று அவன் சொன்ன போது, ஒருவேளை யதார்த்தம் இதுவாகத்தான் இருக்க முடியுமோ என்று எண்ண தோன்றியது. அன்பிற்கினியவர்களே, இன்று அழகான ஒரு மைய சிந்தனை நமக்கு தரப்பட்டு இருக்கிறது. இறைவாக்கினர் எஸ்ராவை போல நம்முடைய இளையோர்கள் துணிச்சல் உள்ளவர்களாக, வீரமுள்ளவர்களாக, நேர்மை என்று வருகிற போது துணிச்சலோடு எடுத்து செல்லுகிறவர்களாக, தியாகத்தை துணிச்சலோடு முன்னெடுத்து செல்லக்கூடியவர்களாக, நல்ல செயல்பாடுகளை துணிச்சலோடு முன்னெடுத்து செல்லக்கூடிய அந்த துணிச்சலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சிறப்பான ஒரு மைய சிந்தனையில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் மிக அழகாக மோசேவை சந்திப்பதற்காக இறங்கி வருகிற போது ஒரு வார்த்தை சொல்லுவார். எகிப்திலே என்னுடைய மக்கள் படுகிற துன்பத்தை என்னுடைய கண்களால் நான் கண்டேன். அடிமை வேலை வாங்குகிற அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்புகிற கூக்குரலை நான் கேட்டேன். அவர்களினுடைய துன்பத்தை நான் உணர்வேன் என்று கடவுள் தன்னுடைய கண்களையும் தன்னுடைய செவிகளையும் தன்னுடைய இதயத்தையும் திறந்து வைத்திருக்கிற ஒரு கடவுளாக தன்னை வெளிப்படுத்தினார் என்று சொன்னால், அந்த கடவுள் இனி நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் நம்முடைய கண்களை திறந்து வைப்பதற்கும், நம்முடைய செவிகளை திறந்து வைப்பதற்கும், நம்முடைய இதயத்தை திறந்து வைப்பதற்கும், அதன் வழியாக துணிச்சலை பெற்றுக் கொள்வதற்குமான அழைப்பினை ஆண்டவர் இயேசு இன்று நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். அன்பிற்கினியவர்களே, மோசேயை அழைத்த கடவுள் தன்னுடைய கண்களை திறந்து வைத்திருந்தார். இந்த உலகத்திலே என்ன நடக்கிறது, என்னை சுற்றி என்ன நடக்கிறது, எனக்கு அடுத்திருப்பவனுடைய வீட்டில் என்ன நடக்கிறது, அவனுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது என்று எப்பொழுதாவது நான் கண் திறந்து பார்த்திருக்கிறேனா? எனக்கு அருகிலே இருப்பவன் கஷ்டத்தோடு கண்ணீரோடு என்னை நோக்கி முறையிடுகிற போது என்னுடைய செவிகளிலே அது வெளுத்திருக்கிறதா? ஓகி புயல் வந்த நேரம் ஒரு பிணம் கரை ஒதுங்குகிறது. அந்த பிணத்தின் முகம் அழுகி போயிருக்கிறது. எலும்புகள் ஆங்காங்கே நீட்டிக்கொண்டிருக்கிறது. அந்த பிணம் யாருடைய பிணம் என்று தெரியவில்லை. அந்த பிணம் கரை ஒதுங்கிய போது 8 குடும்பத்தை சார்ந்த பெண்களும் குழந்தைகளும் உறவுகளும் ஒன்றாக ஒப்பாரி வைத்து அழுகிறது. இது யாருடைய பிணம் தெரியவில்லை. யார் இந்த பிணத்திற்கு சொந்தக்காரர், இது யாருடைய கணவன், யாருடைய தம்பி, யாருடைய அண்ணன் என்று தெரியாத சூழல். ஒரு மீனவனினுடைய போராட்டம் செய்தித்தாள்களோடு முடிந்து போகிறது. ஒரு விவசாயியினுடைய போராட்டம் செய்தித்தாள்களில் பத்திரிகை செய்திகளோடு முடிவடைந்து விடுகிறது. எனவே இளையோர் இயக்கம் என்பதும் அல்லது இளையோர் பணி என்பதும் இன்று வெறுமனே வாட்ஸ்அப்களில் முடங்கி போகிற இயக்கமாக இருந்து கொண்டிருக்கிற சூழலில், ஆண்டவரை போல கண்களை திறந்து பார்ப்பவர்களாகவும் செவிகளை திறந்து கேட்பவர்களாகவும் இதயத்தால் உணர்கிறவர்களாகவும் இருக்கிற போது நாம் இறங்கி வருவோம். அன்பிற்கினியவர்களே, துணிச்சல் என்பது இறங்கி வருவது, நம்முடைய வீட்டிலிருந்து வீதிக்கு இறங்கி வருவது, நம்முடைய அதிகாரத்திலிருந்து நம்முடைய தான்மை என்கிற தனத்திலிருந்து இறங்கி வருவது. ஆண்டவர் அதை மிக அழகாக செய்தார். துணிச்சலினுடைய முதல் அடையாளம் வீட்டை விட்டு நம்முடைய சுயநலன்களை கடந்து இறங்கி வருவது. அன்பிற்கினியவர்களே, ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஒரு துணிச்சல் காணப்பட்டது. நேர்மை என்று வருகிற போது அதை சுட்டி காட்டுகிற தைரியம் இருந்தது. தீமை என்று கண்களில் படுகிற போது அதனை எடுத்துரைக்கிற தைரியம் ஆண்டவர் இயேசுவிடத்தில் இருந்தது. இறைவாக்கினர் எஸ்ராவிடத்திலும் அதே துணிச்சல் காணப்பட்டது. எப்பொழுதெல்லாம் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்கு எதிராக முணுமுணுப்பு செய்தார்களோ அந்த மக்களை எல்லாம் ஒருங்கிணைக்கிறவராக இவர் இருந்திருக்கிறார். மக்களே, நேர்மையோடு செயல்படுகிறவர்கள் மீது ஆண்டவரினுடைய அருட்கரம் இருக்கும். எனவே செய்கிற செயல்களில் நேர்மையை நீங்கள் கடைபிடியுங்கள் என்று எல்லா மக்களையும் ஒருங்கிணைக்கிற ஒரு இளைஞனாக எஸ்ரா திகழ்ந்திருக்கிறார் என்பதை முதல் வாசகத்தில் மிக அழகாக நாம் வாசிக்க கேட்டோம். அன்பிற்கினியவர்களே, இன்று
நம்முடைய செயல்பாடுகளில், நம்முடைய துணிச்சல் நிறைந்த செயல்பாடுகளில் நேர்மை அடித்தளமாக இருக்கிறதா, உண்மை அடித்தளமாக இருக்கிறதா என்பதையும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, துணிச்சலை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. இரண்டு கருத்துக்களை மட்டும் இன்றைய நாளில் நம்மோடு எடுத்து செல்லுவோம். ஆண்டவர் இறங்கி வருகிறார். ஆதாமை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேட்டார்? ஆதாம், நீ எங்க இருக்கிறாய்? அப்படித்தானே? ஒரு உரிமையோட கேட்ட கேள்வி, நீ எங்க இருக்க? ஆதாம் எங்க இருந்தான்? எங்க இருந்தான்? ஒரு மரத்துக்கு பின்னாடி, அப்படிதானே? ஒளிஞ்சு போயிருந்தான். ஆண்டவர் உரிமையோடு அவனை கேட்டார். தன்னுடைய பிள்ளையை பார்த்து உரிமையோடு கேட்ட கேள்வி அது. நீ எங்க இருக்கிறாய்? நான் உனக்கு எதை உண்ணக்கூடாது என்று விளக்கினேனோ அதை நீ உண்டாயா என்று தன்னுடைய பிள்ளையை பார்த்து உரிமையோடு ஒரு கேள்வி கேட்டானே. பெற்றோர்களாகிய உங்களுக்கு அந்த துணிச்சல் இருக்கிறதா? உன்னுடைய பிள்ளை தவறு செய்கிற போது, உன்னுடைய பிள்ளை தவறான நண்பர்களோடு அமர்ந்திருக்கிற போது, உன்னுடைய பிள்ளை தவறான உறவு வட்டங்களில் அமர்ந்திருக்கிற போது நீ செய்வது தவறு என்று சுட்டிக்காட்டுகிற தைரியம் என்று உங்களுக்கு இருக்கிறதா? துணிச்சல் உங்களுக்கு இருக்கிறதா? ஆசிரியர்கள் கண்டிக்க முடியாது, ஆசிரியருடைய பிள்ளையை திட்டக்கூடாது, ஆசிரியருடைய பிள்ளையை ஒரு வார்த்தை கூட தவறாக சொல்லக்கூடாது, பங்கு தந்தை என்னுடைய மகனை ஒரு வார்த்தை கூட திட்டிவிடக் கூடாது, யாரும் என்னுடைய குழந்தையை குற்றம் சொல்லக்கூடாது என்று நினைக்கிற நாம் உங்கள் பிள்ளைகளை பார்த்து உரிமையோடு கேட்டிருக்கிறோமா? மகனே, நீ எங்கு இருக்கிறாய்? என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? மரியாள் உரிமையோடு கேட்டாள். மகனை, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? உன்னுடைய தந்தையும் நானும் உன்னை உரிமையோடும் உன்னை மிகுந்த வருத்தத்தோடும் தேடிக்கொண்டிருந்தோமே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய் என்று கேட்டாளே. அந்த உரிமை, அந்த துணிச்சல் இன்னும் உங்களிடத்தில் இருக்கிறதா? தவறு செய்கிற போது என்னுடைய பிள்ளை செய்வதும் தவறு என்று சுட்டி காட்டுகிற அந்த நியாயத்தை எடுத்துரைக்கிற துணிச்சல் இன்னும் உங்களுக்கு இருக்கிறதா? மனுநீதி சோழனுடைய கதை தெரியும், அப்படிதானே? மனுநீதி சொல்ல தெரிந்தானே? மனுநீதி சோழன் என்ன பண்ணான்? மகன் தப்பு செய்திருக்கிறான் என்று தெரிந்த பிறகு, அது தெரியாமல் நடந்த தப்பு, அவன் தெரிஞ்சு கூட அந்த பசுக்குட்டியை கொல்லல, ஆனால் தெரியாமல் செய்து தவறு நடந்தது என தெரிந்த பிறகும், தன்னுடைய மகன் தவறு செய்தான் என தெரிந்த பிறகும் துணிச்சலோடு தன்னுடைய மகனை கொல்வதற்கான ஆணை பிறப்பித்தானே. அன்பிற்குரியவர்களே, அது துணிச்சல். தவறு யார் செய்தாலும் தவறு என்று சுட்டி காட்டுகிற அந்த துணிச்சலை பெற்றோராகிய நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவதாக, கல்யாணம் முடிச்ச உடனே குடும்பத்தில் ஒரு பெரிய போராட்டம் இருக்கும், அப்படிதானே? உங்களுக்கு நான் வேணுமா, உங்க அம்மா அப்பா வேணுமா? இப்ப முடிவு பண்ணு, அப்படிதானே? கேப்பம் தானே? உங்களுக்கு நான் வேணுமா, உங்க அம்மா அப்பா வேணுமா? இப்ப முடிவு பண்ணி சொல்லுங்க. எவ்வளவு கேட்போம் எல்லாம். அது வரைக்கும் மீசையை முறுக்கிக்கிட்டு நான் பெரிய சிங்கம் அப்படின்னு சொல்ற ஆம்பளைங்க என்ன சொல்லுவாங்க? சொல்லியிருக்கிறோமா தைரியமா? எனக்கு நீயும் வேணும், என்னுடைய அப்பா அம்மாவும் வேணும், என்னை பெற்றவளும் வேணும், எனக்கு உற்றவளும் வேண்டும். இதை சொல்லுகிற துணிச்சல் இருக்கிறதா? பல நேரங்களில் பொண்டாட்டி என்று வந்தவுடன், மனைவி என்று வந்தவுடன், பிள்ளைகள் என்று வந்தவுடன் அதுவரை பெற்றெடுத்த உறவுகளை எல்லாம் நாம் தூக்கி எறிந்து விடுகிறோமே. அதை சொல்லுகிற துணிச்சல் இருக்கிறதா? என்னை பெற்றெடுத்தவன், என்னை வளர்த்து விட்டவன், என்னை ஆளாக்கியவன், கடைசி வரை அவனுக்கு உணவு கொடுக்க வேண்டும், அவனை கவனிக்க வேண்டும் என்கிற துணிச்சலான ஒரு செய்தியை உங்கள் உறவுகளிடத்தில் நீங்கள் சொல்லி இருக்கிறீர்களா? சிந்தித்து பார்ப்போம். தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். எல்லோரும் மன்றாட்டுக்காக எழுந்து நிற்போம். அன்பு சகோதர சகோதரிகளே, எங்கே இருவர் அல்லது மூவர் என் பெயரால் ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நானும் இருக்கின்றேன் என்று திருவாய்மொழிந்த நம் நல்ல கடவுள் நம் மத்தியிலே வீற்றிருக்கின்றார், பிரசன்னமாக இருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு இப்பொழுது நம்முடைய தேவைகளை அவரிடம் சொல்லி ஜெபிப்போம். இயேசுவிடம் கேட்டு பாருங்கள், அவர் கேட்டதெல்லாம் தந்திடுவாரே.
விசுவாசத்துடன் கேளுங்கள், நம் வேண்டுதலை கேட்டிடுவாரே. இயேசுவிடம் கேட்டு பாருங்கள், அவர் கேட்பதெல்லாம் தந்திடுவாரே. விசுவாசத்துடன் கேளுங்கள், நம் வேண்டுதலை கேட்டிடுவாரே. அன்பின் நிறைவா, எம் திருச்சபை வழிநடத்தி கொண்டிருக்கும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் திருத்தொண்டர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து அன்பு மகனின் அருள்பணியை செவ்வனை செய்ய தேவையான உடல் உள்ள சுகத்தை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவிடம் கேட்டு பாருங்கள், அவர் கேட்பதெல்லாம் தந்திடுவாரே. விசுவாசத்துடன் கேளுங்கள், நம் வேண்டுதலை கேட்டிடுவாரே. இரக்கத்தின் நிறைவா, நீர் படைத்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு தலைவர்களையும் ஆசீர்வதித்து அமைதி என்னும் உமது கொடையை அவனுக்கும் அவர்கள் பெற்றுத்தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவிடம் கேட்டு பாருங்கள், அவர் கேட்பதெல்லாம் தந்திடுவாரே. விசுவாசத்துடன் கேளுங்கள், நம் வேண்டுதலை கேட்டிடுவாரே. அவனியில் அவதரித்த அன்பு இறைவா, இவ்விழா திருப்பலியை சிறப்பிக்கும் 1 மற்றும் 2வது அன்பு இறை மக்களை ஆசீர்வதியும். எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் அவதரித்து அன்பு, அமைதி, சமாதானம் போன்ற குணங்களை எமது அன்பிய இறை மக்களுக்கு பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இயேசுவிடம் கேட்டு பாருங்கள், அவர் கேட்பதெல்லாம் தந்திடுவாரே. விசுவாசத்துடன் கேளுங்கள், நம் வேண்டுதலை கேட்டிடுவாரே. மனிதனாக அவதரித்த மாபரனின் தந்தையே, எங்கள் சமூகத்தில் இடமில்லாமல் அலைந்து கொண்டிருக்கும் ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் மறுவாழ்வு பெற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இயேசுவிடம் கேட்டு பாருங்கள், அவர் கேட்பதெல்லாம் தந்திடுவாரே. விசுவாசத்துடன் கேளுங்கள், நம் வேண்டுதலை கேட்டிடுவாரே. விடுதலையும் வாழ்வளிக்கும் இறைவா, புதிய ஆண்டின் அடியெடுத்து வைத்த எங்கள் அனைவரிடமும் புதிய சிந்தனைகள், நல்லெண்ணங்கள், ஒருவர் மற்றோருக்கு உதவக்கூடிய பிறரன்பு சிந்தனைகளை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இயேசுவிடம் கேட்டு பாருங்கள், அவர் கேட்பதெல்லாம் தந்திடுவாரே. விசுவாசத்துடன் கேளுங்கள், நம் வேண்டுதலை கேட்டிடுவாரே. இயேசுவிடம் கேட்டு பாருங்கள், அவர் கேட்பதெல்லாம் தந்திடுவாரே. விசுவாசத்துடன் கேளுங்கள், நம் வேண்டுதலை கேட்டிடுவாரே. நம்முடைய பிற தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் நம்பிக்கையோடு உம்முடைய பாதங்களிலே சமர்ப்பித்த இந்த மன்றாட்டுக்களுக்கு கனிவோடு செவிசாய்த்தருளும். இங்கு நாங்கள் வெளிப்படுத்தாத எங்களுடைய தேவைகள் நிறைய இருக்கின்றது என்பதை நீர் அறிவீர். உமக்கு சித்தமானால் நாங்கள் விரும்பி தேடுகின்ற அனைத்து நலன்களையும் நாங்கள் பெற்று மகிழ நீர் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். ஆமென். பாடல் எண் 50. பாடல் எண் 50.
வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. உள்ளதையெல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லதை அனைத்தையும் வந்து தந்தேன். உள்ளதையெல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லதை அனைத்தையும் வந்து தந்தேன். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. கோதுமை மணியென மடிந்து பலம் தரவே, எரியும் மெழுகென உருகி ஒளி தரவே. கோதுமை மணியென மடிந்து பலம் தரவே, எரியும் மெழுகென உருகி ஒளி தரவே. என்னையே முழுவதும் தருகின்றேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. உள்ளதையெல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லதை அனைத்தையும் வந்து தந்தேன். உள்ளதையெல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லதை அனைத்தையும் வந்து தந்தேன். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். சகோதரிகளே சகோதரர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இவரை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சியை பரப்பிட புனித அந்தோணியாரை இடையராது ஒளிர்வித்தது போல தூய ஆவியாருடைய நம்பிக்கையின் ஒளியால் எங்களை நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறைபற்றுமிக்க வாழ்க்கையின் நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதரணிகளோடும் புனிதரின் பெருந்தரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. தூயவர் 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 ஆண்டவர் பெயரால் வருகிறவர். ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. தூயவர் தூயவர் தூயவர். ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும்.
எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நசரேன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, புனித யோசேப்பு, திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவரோடு ஒருவர் நம் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும்
இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்சமரியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், இந்த ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் என்னை காத்து நித்திய வாழ்விற்கு அழைத்துச் செல்வதாக. பாடல் எண் 59. பாடல் எண் 59. உயிரான உணவு வடிவில் இயேசு வருகிறார். நம்முடன் வாழும் ஆவலோடு தேடி வருகிறார். உயிரான உணவு வடிவில் இயேசு வருகிறார். நம்முடன் வாழும் ஆவலோடு தேடி வருகிறார். உண்ணும் உணவு நம்மில் இணைந்து ஒன்றாகும் போல், உண்ணும் உணவு நம்மில் இணைந்து ஒன்றாகும் போல், உள்ளமேற்கும் நம் வாழ்வு இயேசுவாகவே. உயிரான உணவு வடிவில் இயேசு வருகிறார். நம்முடன் வாழும் ஆவலோடு தேடி வருகிறார். செய்யாரோ செய்யது செய்ய, செய்யாரோ செய்யாரோ செய்யது செய்ய, செய்யாரோ. நீதி தேடும் நெஞ்சம் வாழ இயேசு துடிக்கிறார். அநீதி புரியும் நெஞ்சம் செல்ல இயேசு மறுக்கிறார். நீதி தேடும் நெஞ்சம் வாழ இயேசு துடிக்கிறார். அநீதி புரியும் நெஞ்சம் செல்ல இயேசு மறுக்கிறார். ஒருவர் ஒருவர் புரிந்து வாழும் கூட்டு வாழ்விலே, ஒருவர் ஒருவர் புரிந்து வாழும் கூட்டு வாழ்விலே, ஒன்றி நின்று உறவை வளர்த்து மகிழ்வு காண்கிறார். உயிரான உணவு வடிவில் இயேசு வருகிறார். நம்முடன் வாழும் ஆவலோடு தேடி வருகிறார். செய்யாரோ செய்யது செய்ய, செய்யாரோ செய்யாரோ செய்யது செய்ய, செய்யாரோ. உழைத்து காய்ந்த கரத்தில் தவள இயேசு சிரிக்கிறார். உழைக்காதொன்றோர் அருகில் வரவே இயேசு அழுகிறார். உழைத்து காய்ந்த கரத்தில் தவள இயேசு சிரிக்கிறார். உழைக்காதொன்றோர் அருகில் வரவே இயேசு
கனவை ஈகத்தில் மலர்த்தும் மாந்தர் மனதிலே இறைமை கனவை ஈகத்தில் மலர்த்தும் மாந்தர் மனதிலே இரவா உணவாய் தன்னை இணைத்து உறுதி கொடுக்கிறார். உயிரான உணவு வடிவில் இயேசு வருகிறார். உடன் வாழும் ஆவலோடு தேடி வருகிறார். உயிரான உணவு வடிவில் இயேசு வருகிறார். உடன் வாழும் ஆவலோடு தேடி வருகிறார். உண்ணும் உணவு நம்மில் இணைந்து ஒன்றாகும் உண்ணும் உணவு நம்மில் இணைந்து ஒன்றாகும் உள்ளமேற்றும் நம் வாழ்வு இயேசுவாகவே. உயிரான உணவு வடிவில் இயேசு வருகிறார். நம்முடன் வாழும் ஆவலோடு தேடி வருகிறார். நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. அன்பு இறைவா, கடந்த ஓராண்டு முழுவதும் எம்மோடு இருந்து எம்மை காத்து வழிநடத்தைமைக்காகவும் இந்த திருவிழாவை காண ஓர் வாய்ப்பை வழங்கியமைக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி இறைவா, நன்றி. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. அன்பு இறைவா, எங்களுக்கென்று ஓர் அழகிய கோயிலை கட்ட நல்ல பங்கு தந்தையையும் அவருடன் இணைந்து செயலாற்றும் நல்ல பங்கு பேரவையும் தந்து வழிநடத்தி வரும் உம் இரக்கத்திற்கு நன்றி கூறுகிறோம். நன்றி இறைவா, நன்றி. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. அன்பு இறைவா, வேறுபாடுகளை களைந்து இத்திருவிழாவை சிறப்பிக்கும் எம் ஊர் மக்கள் என்றும் இன்று போல் ஒற்றுமையாக வாழ வேண்டியும் எம் இளைஞர்கள் நீர் காட்டிய வழியில் நடக்கவும் நீர் புரிந்த அருளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி இறைவா, நன்றி. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய புதிய ஆலயத்திற்கான அடிக்கல் ஆசீர்வதிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது. கடவுளின் துணை நம்பி நாம் அனைவரும் ஜெப உணர்வோடு பாடுவோம். பாடுகின்ற பொழுது அடிக்கல் மீது இன்று தலைமையேற்று திருப்பலி நிறைவேற்றி இருக்கின்ற மற்றும் மறைவுரை ஆற்றியிருக்கின்ற அருட்பணியாளர்கள் சந்தனமிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார்கள். அனைத்தையும் படைத்த தந்தையின் அன்பே நமக்கு துணை, நமக்கு துணை.
ஆகிய அவரே நமக்கு துணை நமக்கு துணை கண்மணி போல் நம்மை காக்கும் அவரே நமக்கு துணை நமக்கு துணை கலங்காதே என்று தேற்றும் அவரே நமக்கு துணை நமக்கு துணை அவர் வாழுகின்ற தந்தை நிறைவாஞ்சையான நம் தந்தை அவர் வாழுகின்ற தந்தை நிறைவாஞ்சையான நம் தந்தை யாவையும் காக்கும் மாண்புயர் தெய்வம் நமக்கு துணை நமக்கு துணை காலங்கள் தோறும் வாழ்ந்திடும் செல்வம் நமக்கு துணை நமக்கு துணை வாழ்வினை காட்டும் வழியும் அவரே நமக்கு துணை நமக்கு துணை வறுமையை போக்கும் வளமையும் அவரே நமக்கு துணை நமக்கு துணை அவர் வாழுகின்ற தந்தை நிறைவாஞ்சையான நம் தந்தை அவர் வாழுகின்ற தந்தை நிறைவாஞ்சையான நம் தந்தை நீதியை காக்கும் நேரிய தெய்வம் நமக்கு துணை நமக்கு துணை மேதினியாவையும் ஏற்கின்ற தெய்வம் நமக்கு துணை நமக்கு துணை ஆயிரம் வழிகளில் அருகினில் இருப்பவர் நமக்கு துணை நமக்கு துணை அல்லல்கள் நீக்கி அரவணைத்திடுவார் நமக்கு துணை நமக்கு துணை அவர் வாழுகின்ற தந்தை நிறைவாஞ்சையான நம் தந்தை 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 நேற்றைய காணிக்கை 7575 ரூபாய். இன்றைய திருப்பலியை சிறப்பித்தவர்கள் 1 மற்றும் 2வது அன்பிய மக்கள். நல்லதொரு பீட அலங்காரம், வருகை பவனி, காணிக்கை பவனி, தயாரிப்புகள் யாவும் சிறப்பாக அமைந்திருந்தன. எனவே உங்கள் அனைவருக்கும் அன்போடு கூடிய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய கலை நிகழ்ச்சிகளை நடத்துகின்றவர்கள் சிறார் இயக்கத்தினர். இளையோர்கள் 9 மணிக்கு நிகழ்வுகள் ஆரம்பமாகும். இன்றைய விழா திருப்பலிக்கு தலைமையேற்று நமக்காக திருப்பலியை நிறைவேற்றி ஜெபித்தவர்கள் அருட்பணியாளர் பேட்ரிக் சேவியர், கார்மல் நகர் பங்கு தந்தை, மரவன் குடியிருப்பு மண்ணின் மைந்தர். இந்த பங்கு பணியோடு சிறப்பாக வெள்ளமடத்தில் அமைந்திருக்கின்ற அகத்தியர் முனி மருத்துவமனையின் மேலாண்மை இயக்குநராக தொடக்கத்திலிருந்து சிறப்பு பணிகளை ஆற்றி அந்த மருத்துவமனைக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றவர்கள். நம்முடைய மறை மாவட்டத்தின் சமூக சேவை மையத்தின் இயக்குநராக இருந்து நாஞ்சில் பால் போன்ற தொழில் நிறுவனங்களை நிறுவிட உழைத்தவர்கள்.
தந்தை அவர்களோடு இணைந்து பணியாற்றுவது, அவரோடு இருப்பது, அவருடைய அனுபவத்தையும் அறிவையும் ஆற்றலையும் பெற்று மகிழ்வதற்கு துணையாக இருக்கிறது. இந்த நாளில் தந்தை அவர்கள் இங்கு வந்து நமக்காக ஜெபித்தமைக்கு உங்கள் அனைவருடைய சார்பாகவும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். மறையுரை ஆற்றியவர்கள் அருட்பணியாளர் மைக்கேல் ஜார்ஜ் பிரைட், கோவளம் பங்கின் இணைப்பங்கு தந்தையாக பணியாற்றுகின்றார். ராஜாவூர் மண்ணின் மைந்தர், சிறந்ததொரு தயாரிப்போடு கூடிய துணிச்சல் வெளிப்படுத்தப்படக்கூடிய விதத்தில் துணிச்சல் மிக்க ஒரு அருமையான மறையுரையை ஆற்றினார்கள். சிறந்த அறிவாளி, அது மட்டுமல்ல மருத்துவராக மாற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கோடு அதற்கான தயாரிப்புகளில் ஈடுபட்டார். எனினும் மருத்துவ கல்லூரியில் இடம் கிடைப்பது என்பது வயது இவைகளெல்லாம் பொறுத்தமைவதால் அந்த முயற்சி அவரால் அல்ல, சமூக அளவில் கைவிடப்பட்டிருக்கின்றது. எனினும் அந்த அளவுக்கு சிறந்த அறிவாற்றல் மிக்கவர் என்பதைத்தான் இந்த நேரத்தில் குறிப்பிட்டு சொல்ல முடிகின்றது. இன்னும் தொடர்ந்த முயற்சிகளை அவர் மேற்கொண்டு சிறந்த பணிகளை ஆற்றுவதற்காக துடித்து கொண்டிருக்கிறவர். நல்லதொரு இளப்பொலிவோடு சிறந்த சிந்தனைக்கு சொந்தக்காரராக இருக்கிறார். தம்பி பிரைட் அவர்களுக்கு இந்த நேரத்தில் உங்கள் அனைவருடைய சார்பாகவும் நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உடன்பலியில் பங்கேற்றவர் நமது முதல் செவ்வாய் தோறும் அருமையான முறையுரை ஆற்றுகின்ற அருட்பணியாளர் ஆண்டனி அவர்கள், அவர்களுக்கும் நன்றி. இன்று 9 மணிக்கு மேடையில் கலை நிகழ்ச்சி நடைபெறும். அதே சமயம் கட்டிடக்குழு கூட்டம் நடைபெறும். எனவே கட்டிடக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் தவறாது அந்த கூட்டத்தில் பங்கேற்க கேட்டுக்கொள்கின்றேன். 9:30 மணிக்கு பங்கு பேரவை நிர்வாகிகள் மற்றும் இளைஞர் இயக்கத்தின் பிரதிநிதிகளோடு கூட்டம் நடைபெறும். நாளைய தினம் மின்னொளியில் கபடி போட்டி துவங்க இருக்கின்றது. 2 நாட்கள் நடைபெறும். 60 டீம் பங்கேற்கிறார்கள். எனவே இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் எல்லோரும் பங்கேற்று இளையோர்களை வாழ்த்த வேண்டும். இளையோர்கள் எடுத்திருக்கிற இந்த முயற்சியை பாராட்ட வேண்டும். எனவே அழைப்புதலில் ஜெபமாலை 6 மணி என அச்சிடப்பட்டிருந்தாலும் நாளைய தினம் 5:30 மணிக்கு ஜெபமாலை துவங்கும். எனவே 3 மற்றும் 4வது அன்பிய மக்கள் 5:30 மணிக்கு ஜெபமாலையை துவங்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் சிறப்பிக்கின்றவர்கள் ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும். அதைத் தொடர்ந்து நீங்கள் நல்ல காணிக்கைகளோடு பலியில் பங்கேற்க வேண்டும். அனைவரும் நிறைவு ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித அந்தோணியாரின் படிப்பினைகளை கடைபிடித்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக என்றும் நன்றி உள்ளவர்களாயிருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலே சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.
இறைவனுக்கு நன்றி.